अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। द्विविधம் ஆவரணம், அதாவது அஜ்ஞானத்துடைய ஆவரண சக்தின்னு சொல்றோமே, இந்த ஆவரண சக்தியானது ரெண்டு விதம். ஏகம் அசத்வாபாதகம் அந்தఃகரணாவச்சின்ன சாட்சி நிஷ்டம். அதாவது அசத்வாபாதகம் அபானாபாதகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா ஆவரணமா. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அசத்வாபாதக ஆவரணம் என்ன பண்ணும்னா, அது எதை அந்த மாதிரி மறைக்கிறதோ அதை இல்லேன்னு சொல்ல வைக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல வைக்கும். இதுதான் அசத்வாபா இருக்கிற வஸ்துவை இல்லேன்னு சொல்லும்படியா பண்ணும். அது அசத்வாபாதக ஆவரணம். அபானாபாதகம்னு சொன்னா அது இல்லேன்னு சொல்ல வைக்காது, இருக்கு ஆனா எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்ல வைக்கும். இருக்கும் ஆனா நபாதி, அஸ்தி பரத்து நபாதி. அசத்வாபாதகத்துவம் அபானாபாதகத்துவம் இதான் விசேஷம். இருக்கிற வஸ்துவை இல்லே அப்படின்னு சொல்லும்படியா பண்றது அசத்வாபாதக ஆவரணம். இருக்கு இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது இது அபானாபாதக ஆவரணம். இந்த மாதிரி ரெண்டு விதமான ஆவரணம் அஜ்ஞானத்துக்கு உண்டு. அதுல அசத்வாபாதக ஆவரணம் எங்க இருக்கு கேட்டா, அந்தఃகரணாவச்சின்ன சாட்சி நிஷ்டம். இது விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல இல்ல, இந்த பிரமாத்தா இருக்கானோ இல்லையோ, பிரமாத்தாவுக்கு உபாதியா ஒரு அந்தஸ்கரணம் இருக்கோ இல்லையோ, அந்த அந்தஸ்கரணாவச்சின்னமான சாட்சியிலே இந்த ஆவரணம் இருக்கு. இந்த ஆவரணம் அசத்வாபாதக ஆவரணம். சரி, அந்நத்து அபானாபாதகம் விஷயாவச்சின்ன பிரம்ம சைத்தன்ய நிஷ்டம். இந்த அபானாபாதக ஆவரணம் எங்க இருக்குன்னு கேட்டா, எந்த விஷயத்தை பார்க்கணுமோ அந்த விஷயாவச்சின்னமா பிரம்ம சைத்தன்யம் இருக்கும் இல்லையா, அந்த சைத்தன்யத்துல அபானாபாதக ஆவரணம் இருக்கு. இப்ப இந்த ஆவரண நிவர்த்தி ஆச்சுன்னா, அசத்வாபாதக ஆவரண நிவர்த்தி ஆச்சுன்னா அப்போ இல்லேன்னு சொல்றது விட்டு போகும், இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அபானாபாதக ஆவரண நிவர்த்தி ஆச்சுன்னா பாத்தின்னு தெரியும். உண்மை நபாத்தி, இருக்கு ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டான், எனக்கே நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆக விஷயத்துல உள்ள ஆவரணம், அந்த பிரமாதாவிடத்தில் இருக்கக்கூடிய ஆவரணம் அப்படின்னு ரெண்டு விதமாக ஆவரணத்தை சொன்னார். அசத்வாபாதகம் அபானாபாதகம். இது ரெண்டும் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம், நீங்களா ஒரு கல்பனை பண்ணி சொல்றீங்களான்னு கேட்டா அது சொல்றார், இல்லே கடம் அகம் ந ஜானாமி இது உபயாவச்சேதானுபவாத். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கடம் அகம் ந ஜானாமி இந்த வாக்கியத்துல இருந்து ஒரு அஜ்ஞானம் தெரியுது. அஜ்ஞானத்தை சொல்றான், தெரிவிக்கிறான். யாரோ ஒருத்தன் இந்த வார்த்தையால தன்னுடைய அஜ்ஞானத்தை விஷயம் இன்னொருத்தனுக்கு சொல்றான். இப்ப நான் என்ன கேட்பேன்னா, இவன் தன்னுடைய அஜ்ஞானத்தை தானே தெரிவிக்கிறான். இவன் கட்டன ஜானாமின்னு சொன்னதுனால இவனுக்கு என்னதான் தெரியாம இருக்கலாம், ஆனா தெரிஞ்சுவா பாக்கியெல்லாம் இருக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை, மற்றவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனாலே இவனுடைய அஜ்ஞானம் நமக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னா, அகம் நஜானாமி அப்படின்னு சொல்லி அந்த பிரமாத்திரவச்சின்னமாக தெரியும், அந்த பிரமாதாவோடு சம்பந்தப்பட்டதாக சொல்ற. அதனாலதான் நான் எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் எனக்குன்னு சேர்த்து சொல்றான். அதே சமயத்துல என்ன தெரியாது அப்படின்னு கேட்டா அதையும் சொல்ல, கடம் நஜானாமி அகம் நஜானாமி கடம் நஜானாமி. கடம்னு கடத்தை சேர்த்து சொல்றான் அந்த அஜ்ஞானத்தை. அப்ப அதுல என்ன தெரியுது, பிரமாத்திரவச்சேதம் தெரியற மாதிரியே விஷயாவச்சேதம் தெரியுது அந்த அஜ்ஞானத்திலே. அதனாலே கடமகம் ஜானாமின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, தியானம், அந்த தியானத்திலையும் அதே மாதிரி ரெண்டு தெரியுது, பிரமாத்திரவச்சேதமும் தெரியுது விஷயாவச்சேதமும் தெரியுது. அதனால இந்த ஞானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய அஜ்ஞானமும் ரெண்டு நிமிஷா இருக்கு, ரெண்டுலயும் இருக்கு, ரெண்டோடும் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. தத்ர ஆத்யம்
பரோக்ஷ சாதாரண பிரமாண ஜான மாத்திரேன நிவர்த்ததே. இந்த அசத்வாபாதக அஜானம்னு சொன்னோமே, இந்த அஜானத்தை போக்குறதுக்கு ஞானம் வந்தா போதும். அது பரோட்சமா அபரோக்ஷமா அதை பத்தி விசாரம் தேவையில்லை. அது பரோட்சமோ அபரோக்ஷமோ ஏதோ ஒரு ஞானம் பரோட்சம் வந்தா கூட போதும். அந்த ஞானத்தினாலே அசத்வாபாதக அஜானத்துக்கு நிவர்த்தி ஏற்பட்டுடும். அதனாலதான் அனுமிதேபி வன்யாதௌ நாஸ்தி பிரதீத்யனுதயாது. வன்ஹி இருக்குன்னு சொல்லி புகையை வச்சு அனுமானம் பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்துல இருக்குன்னு. இவன் பார்க்கல வன்ஹி இருக்குங்கிறத, ஆனாலும் இப்ப வன்ஹி இருக்குங்கிறத அவன் தீர்மானம் சொல்ல முடியும். இனிமே வன்ஹி இல்லைன்னு சொல்ல மாட்டான். இது அனுமானம் பண்றதுக்கு முன்னாடி இல்லையே வன்னியே இல்லையே அப்படின்பான். அப்ப வன்னி இருக்கிற வன்னியில இந்த அசத்வாபாதக அஜானமானது இவனை இல்லை அப்படின்னு சொல்லும்படியா அப்பேற்பட்ட விவகாரத்தை பண்ண வச்சிருக்கு. ஆகையாலே அசத்வாபாதக அஜானம் இல்லைன்னு சொல்ல வச்சதே, அந்த அசத்வாபாதக அஜானம் அனுமதி ரூபமான பரோட்ச ஜானத்தினால நிவர்த்தியானபடியாலே இனிமே அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனா எனக்கு நேரம் தெரியல அப்படிங்கிறது சொல்லுவான். திதீயந்தோ சாட்சாத்காரேணைவ நிவர்த்ததே. இந்த அபானாபாதக அஜானம் அது நிவர்த்தி ஆகணும், அது விஷயத்துல இருக்குன்னு சொன்னோமே, அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய அஜானம் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா அபரோக்ஷ சாட்சாத்காரம் வந்தா தான் முடியும், பரோட்ச ஜானத்தினால முடியாது. யதாஸ்ரயம் யதாகாரம் ஞானம் ததாஸ்ரயம் ததாகாரம் அஜானம் நாசயதி நியமாத். தியான அஜானத்தை நாசம் பண்ணும், நிவர்த்தி பண்ணும். ஆனா அது எப்படி இருக்கணும், அஜானத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரே ஆசிரியமாகவும் ஒரே விஷயமாகவும் இருந்தாதான் அந்த ஞானம் அஜானத்தை நாசம் பண்ணும். அஜானத்துக்கு விஷயம் வேற, ஞானத்துக்கு விஷயம் வேறன்னா இந்த ஞானம் அந்த அஜானத்தை போக்காது. அந்த அஜானத்துக்கு ஆசிரியம் வேற, இந்த ஞானத்துக்கு ஆசிரியம் வேற அப்படின்னு சொன்னா இந்த ஞானம் அந்த ஞானத்துக்கு போக்காது. தேவதத்தனுக்கு ஞானம் வந்து கொடுத்து, எந்த விஷயத்துல தேவதத்தனுக்கு ஞானம் வந்ததோ இந்த ஞானம் இன்னொருத்தனுக்கு அதே விஷயத்துல உள்ள அஜானத்தை போக்க முடியாது. ஏன், ஆசிரியம் பின்னமாக இருக்கு. தேவதத்தனுக்கு வந்த கடஜானம் தேவதத்தனுக்கே இருக்கக்கூடிய பிரம்மஜானத்தை பிரம்ம அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா விஷயம் வேறையா. ஆக இந்த மாதிரி பார்க்கும்போது ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணணுமே, ஆனால் அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா ரெண்டு விசேஷனம் கொண்டுதான் இருக்கணும். அதாவது அஜானம் ஞானம் ரெண்டுக்கும் இந்த சமானமா தேவைப்படுறது. யதாஸ்ரயம் யதாகாரம் ஞானம். இந்த ஞானம் எந்த ஆசிரியத்துல வந்திருக்கோ, எந்த விஷயத்தை கொண்டதாக இருக்கோ, அதே ஆசிரியத்துல இருக்கக்கூடிய அதே விஷயத்தை கொண்ட அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். அது வேற ஆசிரியத்திலேயோ வேறு விஷயத்தையோ கொண்ட அஜானத்தை இந்த ஞானம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நியமம். பரோக்ஷ ஜானஸ்ய இந்திரிய விஷய சன்னிகர்ஷா பாவேன அந்தఃகரண மாத்திராஸ்ரயத்வாத். பரோக்ஷ ஜானம் அனுமதி ஸ்தலத்துல இது விஷயத்துல வர முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பரோக்ஷ ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சன்னிகர்ஷமானது அந்த விஷய பரியந்தம் இல்லை. பிரத்யக்ஷலத்திலே விஷய பரியந்தம் இவனுக்கு அந்த விற்பி போறது. பிரமாத்தாவிலையும் விஷயத்தையும் ஒரே காலத்துல அந்த விற்பியானது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே அது சரிதான். இந்திரிய விஷய சன்னிகர்ஷம் வர இடத்துல அப்படி வரலாம். அது எல்லா அஜானத்தையும் நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா பரோட்ச ஜானத்திலே அந்த விஷய பரியந்தம் இவனுடைய இந்திரியங்களுக்கு சம்பந்தம் ஏற்படுறது இல்லை. அதனால அந்தःகரணத்தை மாத்திரத்திலே பரோட்ச ஜானம் ஏற்படுறதை விட விஷய பரியந்தம் அந்த ஜானம் போறது இருக்கு. அபரோக்ஷ ஜானஸ்யைவ விஷய வியாபார ஜன்யத்வேன விஷய அந்தःகரண உபயஜன்யத்வேன ததுபய நிஷ்டத்வாத். அபரோக்ஷ ஜான ஸ்தலத்துல இந்திரிய சன்னிகர்ஷம் விஷயத்தோடு ஏற்படுறது. அப்ப அந்த விஷயம் இந்த இந்திரியம் இது ரெண்டுமே சம்பந்தப்படுறது. அப்ப அப்பேற்பட்ட இந்திரிய விஷய சன்னிகர்ஷத்தினால உண்டாகிறதுனாலே அபரோக்ஷ ஜானமானது
விஷயத்திலும் உண்டாகிறது, அந்தஸ்கரணத்திலையும் உண்டாகிறது. ஆகையால உபயஜன்யமா இருக்கிறதுனால இந்த உபயத்திலையும் இருக்கு ததுக்தம். அதனாலதான் சொல்லியிருக்கு. அதாவது எந்த ஞானம் எந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. பரோக்ஷ ஞானத்தோ நஷ்யேது அசத்வாவிருத்தி ஹேதுதா அபரோக்ஷதியா நஷ்யேது அபானாவிருத்தி ஹேதுதா இது. பரோட்ச ஜானத்தினாலே அசத்வாபாதிக ஜானம் நிவர்த்தியாகணும், அசத்வாபாதிக ஆவரணம் நிவர்த்தியாகும். ஆவர்த்தினா ஆவரணம். அபரோக்ஷ ஜானம் வந்தா தான் அபானாபாதிக ஆவரணம் போகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. தேனா அனுமானாதோ அசத்வாவரண நாசாத் தத்திர தத்வியவகாரா. அதாவது பரோட்ச ஜானம் வர இடத்துல அனுமானாதவுனா அனுமானாதிகள்னால தெரிஞ்சுட்டான். இப்போ விஷயத்துல அவனுக்கு பரோட்சமாக ஞானம் வந்திருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல அசத்வாவரணம் அந்த ஞானத்தால நிவர்த்தி ஆயிடுறது. அதனாலே அந்த விஷயத்தை பத்தின விவகாரம் பரோட்ச விவகாரம் உண்டு. அபானாவரண நிவர்த்தியாச்ச சோபாதிக சாட்சா்கார பிரம நிவர்த்தி. எங்க அபரோக்ஷலத்துல பார்த்தோம்னா அங்க எல்லா ஆவரணமும் நிவர்த்தி ஆயிடும், அபானாவரணமும் நிவர்த்தி ஆயிடுறது. அப்ப அந்த இடத்துல சோபாதிகமான அந்த சாட்சா்காரம் இருக்கே, இல்ல சோபாதிக சாட்சா்கார பிரம நிவர்த்தி. அதாவது இந்த பிரமம் ஒரு சோபாதிக சாட்சா்கார பிரமமாக இருக்கலாம். பிரமம் சில இடத்துல அபரோக்ஷமா இருக்கலாம், சில இடத்துல பரோட்சமா இருக்கலாம். சாட்சா்காராத்மக பிரமத்தை எடுத்துங்கோ, அதுவும் சோபாதிகமாக கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட பிரம நிவர்த்தி வரத்துக்கு அபானாவரண அஜ்ஞான நிவர்த்தி தேவைப்படுறது. சரி, அதனால என்னாச்சு, இப்போ எல்லாத்தையும் கொண்டு ஒரு வழியா இப்போ பூர்த்தி பண்ணணும். உபசம்ஹாரம். தஸ்மாத் நிர்தர்மகஸ்யாப்யாத்மனஹ அவித்யயா அந்தఃகரண தாதாத்ம்யாத்யாசாத் தத்தர்ம கர்த்திருவ போக்திருத்வாத்யத்யாசா உபபத்தியதே. இதான் ரொம்ப ஆரம்பத்துல அதுக்கப்புறம் தூரத்தை வந்துட்டார். அதாவது ஆத்மா நிர்தர்மகா, தர்மம் இல்லாததுதான், நிர்தர்மகம்தான். அப்படி இருந்தாலும் அவித்யை அதுல அந்தఃகரண தர்மாத்தியாசத்துல அந்தःகரண தாதாத்மியாத்தியாசம், அந்தःகரணத்தினுடைய தர்மாத்தியாசம் எல்லாம் பண்ணி கொடுத்துடுறது. இது பண்ணியாச்சுன்னா ஆத்மாவுக்கு என்னாச்சு, வாஸ்தவத்தில் அது நிர்தர்மகமாக இருந்துட்டே வியாவகாரிகமாக தர்மங்கள் கொண்டதாக ஆயிடுச்சு. ஆக ரெண்டுக்குமே இப்போ ரெண்டு பிரமாணத்துக்கும் விரோதம் இல்லாம போயிடுச்சு. இப்போ ஒரு கேள்வி, நானும் त्वन्मते अनिर्वचनीयख्याति अभ्युपगमात् ये कर्तृत्वादयः अन्तःकरणधर्माः आत्मनि अध्यस्यन्ते ते अनिर्वचनीयास्तत्र उत्पद्यन्ते इति वाच्यं சொல்லியாள். பாரு, நீ பிரமஸ்தலத்துல அனிர்வச்சனீய ख्याति வச்சுருச்சு. அனிர்வச்சனீய ख्यातिனா பிரமத்துல என்ன ஒரு வஸ்து தெரியுறதோ அந்த வஸ்து அவங்க தெரிகிற இடத்துலயே அப்பவே புதுசா உண்டாருக்குன்னு சொல்றேன். இதுதான் அனிர்வச்சனீய ख्याति. அப்படியானால் ஆத்மாவில கர்த்திருவம் போக்திருத்துவம் தெரியுறதே, உண்மையில இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் ஆத்மாவில அத்தியாசம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது உண்மையில எங்க இருக்கு, நிஜமா இருக்கிற இடம் எது? அகங்காரத்திலே இப்படி ஏதாவது சொல்லியானும். அப்ப அந்த அகங்காராதிகள்லே ஒரு கர்த்திருவ போக்திருத்வாதி தர்மங்கள் இருக்கே, அதுதான் ஆத்மாவில அத்தியசிக்கப்படுறது அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. அதாவது இங்க நீ அனிர்வச்சனீய ख्यातिன்னு சொன்னதுனால அதுதான் அத்தியசிக்கப்படுறதுன்னு சொன்னா அதே அத்தியசிக்கப்படுறதுன்னு இல்லை, அத போல அனிர்வச்சனீயமாக கர்த்திருவ போக்திருத்துவங்கள் ஆத்மாவில உண்டாகிறது இது சொல்லும்படியா இருக்கு. அப்ப ரெண்டு கர்த்திருவம் ரெண்டு போக்திருத்துவம் ஆகிடும். அதாவது நிஜமாவே அந்தःகரணத்திலே ஒரு கர்த்திருவ போக்திருத்துவம், அதனால கல்பிக்கப்பட்ட அனிர்வச்சனீயமான கர்த்திருவ போக்திருத்துவம் இது ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்லும்படியாயிடுமே. ஆனா அந்த மாதிரி ரெண்டு கர்த்திருவம் ரெண்டு போக்திருத்துவம் எல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியவே இல்லையே கேட்கிறேன். ததாச்ச வியாவகாரிக பிராதீதிக பேதேன கர்த்திருவ போக்திருத்வாதீனாம்
வேதா அவபாசஸ்யாத் ரெட்ட ரெட்டையா தெரியும். ரெண்டு கருத்துருக்கும் தெரியும். இதோ இங்க ஒரு பிராத்திக்கு கருத்திருப்பான், அதே மாதிரி அங்க வியாபாரிக்கு கருத்திருப்பான். சந்திரனை இப்படி பார்த்தா ரெண்டு ரெண்டா தெரியுது. அந்த மாதிரி ரெண்டு கருத்திருக்கும் ரெண்டு போக்தருக்கும் இப்படி எல்லாம் தெரியும். ஆனா இந்த மாதிரி தெரியுது வழக்கம் இல்லை. இப்படி தெரியணுமேனு ஒரு ஆபத்தி கொடுக்குறார். அதுக்கு சித்தாந்தி பதில் சொல்றார், இல்லே இந்த கஷ்டம் நமக்கு வராது. நஸ்யா தாதாத்மியாபிமானீன அவிவேகாத். நீ சொல்ற மாதிரி அந்த அந்தఃகரணத்திலே ஒரு கருத்திற்கும் போக்திற்கும் இருக்கு. அதே மாதிரி ஆத்மாவில அனிர்வச்சனீயமாக இன்னொரு கருத்திற்கும் போக்திற்கும் வந்துருக்கு. நிஜமா ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா இப்ப ரெண்டு கருத்திற்கும் ரெண்டு போக்திற்கும்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா அப்படி தெரியலையே. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு கருத்திற்கும் போக்திற்கும் ஆசிரியமா இருக்கக்கூடிய அந்தःகரணமும் அதே மாதிரி இந்த ஆத்மாவும் இது ரெண்டும் தாதாத்மியன அத்தியஸ்தமா இருக்கு. அந்தःகரணத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து ஒன்னாக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுனால இப்ப அந்தःகரண தர்மம் வேறு, ஆத்மாவில அத்தியசிக்கக்கூடிய கருத்திற்கு போக்திருத்தம் வேறுன்னு இருந்தாலும் கூட அப்படி தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அந்த ரெண்டுக்கும் ஆச்சரியமான அந்தःகரணமும் ஆத்மாவும் தாதாத்மியாத்தியாசம் ஒன்னாக தெரிகிறது. அதனால ரெண்டு கருத்திற்கும் ரெண்டு போக்திருக்கும் தெரிய முடியாது. ரெண்டு கருத்திற்கும் ரெண்டு போக்திருக்கும் எப்போ தெரியலான்னா, ஒரு கருத்திற்கு ஆசிரியமா ஒண்ணு, இன்னொரு கருத்திற்கு ஆசிரியமாக இன்னொன்னு தர்மி ரெண்டும் தனித்தனியா தெரிஞ்சாதான் அப்படி தெரிய முடியும். அந்த மாதிரி இங்க இல்லை. ஒரு சமாதானம் சொன்னார். இன்னொரு சமாதானம் என்னன்னா, சகல தர்ம விசிஷ்டஸ்தைவ அந்தःகரணஸ்ய ஆத்மனி அத்தியஸ்தத்வேன த்வயா பாவாத்வா. ரெண்டு கருத்திற்கும் ரெண்டு போக்திருக்கும் இருக்கா சொல்றோம். அடுத்த வச்சு நீங்க சாதி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்போ கர்த்திருவ போக்திருவாதிகளோடு கூடி இருக்கக்கூடிய அந்தःகரணத்தை ஆத்மாவில தாதாத்மியன அத்தியானம் பண்ணினதுனாலே ஆத்மாவில அந்த கர்த்திருவாதி தர்மங்கள் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னாலே போதுமே. அந்தःகரணத்துல ஒரு கர்த்திருவம், புதுசா ஆத்மாவில உண்டான பிராத்திபாசிக கர்த்திருவம் வேறுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால் ரெண்டு கர்த்திருவம் இருந்தா தானே ரெண்டு கர்த்திருவம் தெரியும்னு நீங்க ஆபாதனம் பண்ணலாம். பிராத்திபாசிக கர்த்திருவம் வியாபாரிக கர்த்திருவம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கர்த்திருவம் நமக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் தெரியல. தஸ்மாத் ஏகஸ்ய ஆத்மனः உபாதிபேதேன பிரமாத்ராதி வியவஸ்தோபபத்தேஹே ந சௌகதமதாபத்திஹி நவா விரோதः. அதனால ஒரே ஒரு ஆத்மாவை வச்சிருந்தாலும் உபாதியை கொண்டு நிறைய ஆத்மாக்களை தயார் பண்ணிட முடியும். அதுல நாம பிரமாத்திராதி வியவஸ்தை பண்ண முடியும். இது பிரமாதா, இது பிரமாணம், இது பிரமேயம், இது பலம் அப்படின்னு விபாகம் எல்லாம் பண்றது, இதுக்கெல்லாம் பிரக்கிரியை இருக்கு. அதெல்லாம் பண்ண முடியும். சௌகதம் மாதிரி நம்ம பிரக்கிரியை இல்லை. அவன் கணிக்க விஞ்ஞானத்தை சொல்றான், நம்ம நித்திய விஞ்ஞானத்தை சொல்றோம். ஆகையால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? சௌகதமதாபத்தி ந சௌகதமதாபத்தி. பௌத்த மதத்தை அனுசரித்து வேதாந்தி போயிட்டான் அப்படிங்கிற ஆக்ஷேபத்துக்கு இடம் இல்லை. நவா விரோதா. நவா விரோதான்னு சொன்னா இந்த இப்ப சொன்னோமே ரெண்டு கருத்திற்கும் தெரியணும் அப்படின்னு, ரெண்டு கருத்திற்கும் தெரியலையே, உன்னுடைய சித்தாந்தப்படி அங்க வரணுமே, அங்க ஒரு கருத்திற்கும் இங்க ஒரு கருத்திற்கும் அப்படி எல்லாம் கேட்டாலே அந்த விரோதம் இல்லாம எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லியாச்சு, விரோதம் இல்லை. அந்யாக அபி வியவஸ்தாக ஸ்பஷ்டதரம் உபரிஷ்டாத் உபபாதயிஷ்யந்தே. இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லும் போது சசிகர்மம் வியவஸ்தைய நன்னா நிர்வாகம் பண்ணி கொடுத்துட்டார். இதை தவிர்த்தும் ஜீவேஸ்வர ஸ்வரூபம் என்ன இத்தியாதி வியவஸ்தைகள்லாம் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கு. அது மேல வரும். இங்கேயே அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சமயத்துல அவர் சொல்லுவார். தஸ்மாத் ஞான ரூபஸ்ய ஆத்மனஹா சுஷுப்தௌ அவ்யபிசாரித்வாத். ஆத்மா ஞானஸ்வரூபமா இருக்கு, எப்பவுமே ஞானஸ்வரூபமா இருக்கு. அதாவது ஆகந்துகமான ஞானம் இல்லை, அப்பப்போ ஞானம் வந்துட்டு போகும் இல்லை, இதுவே ஞானமாவே இருக்கு. அது எப்படி தெரியுது? சுஷுப்தியை கூட அப்படியே இருக்கிறதுனால. சுஷுப்தியிலையும் ஆத்மா ஞானஸ்வரூபமா இருந்துட்டு சுஷுப்தியை பார்த்துட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஆமாம் பார்த்தேன் தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுல என்னாச்சு? சுஷுப்தியில கூட அது பாக்குறது,
ஆத்மா பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனால என்ன தெரியுது? அது ஞானஸ்வரூபம், சொப்பிரகாச ஞானஸ்வரூபம் தான் ஆத்மா. ஆக இது எப்பவும் சுசுப்திக்குள்ள கூட இது இங்கேயும் போல கூடவே இருக்கு. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் நகர்ந்து விடுறது. தேகேந்திரியாதீனாஞ்ச வெகிச்சாரித்வா, இந்த தேகம் இந்திரியங்கள் இதெல்லாம் ஒன்னா இருக்காது, எப்போதும் ஒன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் போயிடும். இன்னொன்னு திருஷ்யத்வாச்ச, அது திருஷ்யமாக இருக்கு. தேகம் இந்திரியங்கள்லாம் ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆத்மானா பார்க்கிற நான் எதை பார்க்கிறேனோ அதெல்லாம் அனாத்மா. அப்படின்னா என்னுடைய தேகம் கூட எனக்கு தெரியுது, என்னால பார்க்க முடியுது, அப்படியானால் அதுவும் அனாத்மா தான். இதைத்தான் இங்க சொல்ற. என்ன? திருஷ்யத்வாச்ச தத்ர ஆத்ம புத்தி, திருஷ்யத்வாச்ச தத்ர ஆத்ம புத்தி பிராந்தின்னு மேல சொல்ற. திருஷ்யம் எப்பவுமே ஆத்மா ஆகாது, திரஷ்டாதான் ஆத்மாவாகும். சரீர பரியந்தம் எல்லாமே திருஷ்யமா இருந்து கொடுத்துங்க. அதனால இது மொத்தமும் அனாத்மாவில சேர்ந்து கொடுத்து. ஆகையாலே தத்ர ஆத்ம புத்தி, அனாத்மாவாக இருக்கக்கூடிய சரீராதிகள்ல நான் தான் ஒரு ஆத்ம புத்தி வருதே. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா, ஆத்ம புத்தி வா தேஷாம் வாதினாம் பராந்தி. ஒருத்தர் தேகாத்மவாதிங்கிறா, இந்திரியாத்மவாதிங்கிறா, இப்படிலாம் நிறைய வாதங்கள் இருக்கு. அவாளுக்கு அந்தந்த மாதிரி ஒரு பிராந்தி ஏற்பட்டிருக்கு. இது ஔபனிஷதம் மதம் பிராமாணிகம் இது சித்தம். இப்ப அவா சொன்னதெல்லாம் பிராந்தின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப அதை நீங்க விரோதத்துக்கு காண்பிக்க முடியாது இல்லையா? உபனிஷத் சொன்ன விஷயத்துக்கு உபனிஷத்து எந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு விரோதியாக இவன் தார்க்கிகன் சொல்லி கொடுத்த ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஏன்னா அவன் சொன்னதே பிராந்தியா சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது ஆச்சு. இப்ப சொன்ன விதத்துல அவன் வாதிகள் சொன்னது எல்லா இடத்தையும் எங்கேயோ போய் மாட்டிக்கிறது. அது பிராந்தி அப்படின்னு நின்றுடுத்துன்னு சொன்னா அதனுடைய விரோதத்தை காண்பிச்சு உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை மாற்ற முடியாது. அதனாலே உபனிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஏகாத்மவாதம் இருக்கு, அது பிராமாணிகம்னு சித்தமாச்சு. இதோட முதல் ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு.